அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் ஒருபோதும் இணைய முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியான பேட்டி ஒன்றை கூறியிருக்கிறார். அதிமுகவிற்கு துரோகம் இழைத்துவிட்டார் ஓ பன்னீர்செல்வம். அவரும் அவரது கூட்டாளிகளும் ஒருபோதும் அதிமுகவில் இணைய முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பதிலும் தற்பொழுது சர்ச்சையாகி இருக்கிறது. நாங்கள் அதிமுகவிற்கு என்ன துரோகம் செய்தோம், முதலில் அதை அவரால் ஆதாரத்துடன் கூற முடியுமா? பதவி வெறியின் காரணமாக அவசரமாக பொதுக்குழுவை கூட்டி தன்னை பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததை மட்டும்தான் நாங்கள் எதிர்த்து கேள்விகள் கேட்டோம். அவருடைய ஆதரவாளர்களுடன் இணைந்து நாங்கள் திமுகவின் கைக்கூலியாக அதிமுகவில் இருக்கிறோம் என்று போலியான குற்றச்சாட்டை எங்கள் மீது சுமர்த்தி கட்சியிலிருந்து நீக்கியது எடப்பாடி பழனிசாமி தான் என்பதையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளார். கூவத்தூரில் நடைபெற்ற பொழுது சசிகலா அவர்கள் எவ்வளவோ கூறினார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம் என்றால் உங்களது உண்மையான கருத்துக்களை கூறலாம் என்று. ஆனால் அப்பொழுது நான் தான் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கட்டும், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் சிறைக்கு சென்றாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, 2021ஆம் ஆண்டிலும் அதிமுக தான் ஆட்சியே பிடிக்கும், நீங்கள் தைரியமாக எடப்பாடி பழனிசாமியே முதல்வராக அறிவிங்கள் என்று அப்பொழுது கூவத்தூரில் நான் தான் பேசினேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உண்மையே தற்பொழுது கூறியிருக்கிறார். சரி, இந்த இடத்தில் யார் அதிக அளவு தவறு செய்திருக்கிறார் என்று பார்க்குமேயானால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் பேச்சை கேட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வம்பு இழுத்ததுதான் மிகப்பெரிய ஒரு மோசமான அதிமுகவை இழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்துள்ளார். அப்பொழுது அவர் நேரடியாக வழக்கை தொடராமல் நேரடியாக முன்னாள் அமைச்சர்களுக்கும் மூத்த நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு இதற்கான விளக்கத்தை அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டிருப்பேயார். ஆனால் தற்பொழுது அதிமுகவில் பிளவு இருந்திருக்காது, நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் 40 இடங்களில் தோல்வி அடைந்திருக்காது என்றும் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இனி ஒருபோதும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவது சரிதானா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.